ஷேய் நந்தி பேசுகிறான்டா, நந்தி கணக்கு. இந்த 13 நாளில் அரசியல்வாதியை 5 மாநிலத்தில் தீயா பிடிக்கும். தீயா பிடிச்சி அடி வாங்கிடுவான். வரும் கணக்கு வரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல்வாதியை 13 நாளில் சாபத்து கணக்கு சாபம், சாபத்து கணக்கு சாபம். இந்த சாபத்து கணக்கு அக்கினியில் தர்மம் எடுக்கிறவன் எரிப்பான். அவனே நாக்கால விட்டு கணக்கை விட்டு எரிப்பான். எங்களை 7 ஜென்மா தர்மம் எடுக்க விட்டாடா பாய்ப்பைகளா. எங்களுக்கு பூமியில் ஐயன்னிட்ட ஐயா, என்ன ஐயா? ஓம் நம சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக. இதில் போய் உள்ளே போய் தர்மம் கேட்டால் அப்படியே தூக்கி எறிவோம், தூக்கி பேசுவோம். இப்போ இருக்கிற மானிட பிறவி, இப்போ இருக்க ஜென்ரேஷன்லேருந்து 70 வயசு மூதாட்டி, 60 வயசு மூதாட்டிய, 80 வயசு மூதாட்டி கழுதிய பணம் பேய் பேப்பர், சீட்டு விளையாட்டு பேப்பர். அந்த சீட்டு விளையாட்டு பேப்பரில் மோகத்தில் நிற்கி அப்போ பூமியை பூரா அழிக்கும். அப்போ அதுக்கு தக்க தண்டனை, குடும்பம் வேரோட அழியக்கூடிய நேரம் வரும். இவங்க செஞ்ச கூத்துனால தான் ஏழை எளிய மக்கள் அம்புட்டும் கண்ணீர் கூத்தலுமாக இருக்கின்றது. கண்ணீர் கூத்தலுமாக இருக்கின்றது. விலைவாசி பேப்பரை வச்சு விலைவாசி, அந்த விலைவாசியில் பூமியில் விளைய வச்சு திரிச்சு பூரா லட்ச கோடி சம்பாத்தியம் பண்ணி அவன் பொண்டாட்டி பிள்ளையோட காலை 2ஐயும் தோளில் தூக்கி போட்டு அப்படி ஜம்முன்னு போகிறான். அப்போ ஆதார கார்டு ரேஷன் கார்டு சிட்டி கிராமத்தில் செக் பண்ணல எப்படி அடிப்பான்? குறுக்கெலும்பை ஒடிச்சு விட்ருவான். இராணுவ வானரப்படை, தரப்படை, விமானப்படை எல்லா படையும் ஒன்றா ஒண்டிச்சிருவார். ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி பூரா புரிஞ்சுக்கோ, ஒன்றா ஒண்டிச்சு அமர்நாத் ஜோதிலிங்கத்திலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் உள்ள வரையில் எல்லா நாட்டுக்காரனும் கிட்டுன்னு ஆடுவான். அதுதான் கணக்கு. உலக நாட்டுக்கு நீ எல்லாமே ஆடுவான். அரசியல்வாதி உலக நாடு அரசியல்வாதி நடுங்கையில் அப்படியே எல்லா படையும் உலக நாட்டில் கிடக்கிற படை ஊரா இப்போ தான் அரசியல்வாதியாக நான் தூக்கி போட்டியாக மிதிக்கணும், தூக்கி போட்டியாக மிதிக்கணும்னு மிதிப்பான். மிதித்து கிழிச்சி எறிவான். அதுதான் கணக்கு. 8 7 ஓலைச்சோடு கணக்கு. ஆதியில் பிரிட்டிஷ்கார வெள்ளைக்கார ஆட்சியிலேருந்து எல்லா உள்ளே கிடக்கிற தமிழ் வார்த்தை பேசுகிற ஆக்கங்கட்ட கூவை ஹிந்தி பேசுகிறவன் பூரா நாசம் பண்ணி வச்சுருக்கான் பூமியை. முடிஞ்சு வச்சுரா கணக்கு.